இந்த 8 புதிய அதிவேக சாலைகளில் ஒரு சாலை கூட தமிழ்நாட்டிற்கு வழங்கப்படவில்லை என்பதுதான் நீங்கள் இங்கே குறித்துக் கொள்ள வேண்டிய கவனமாக கேட்கக்கூடிய ஒன்று. இதற்காக காரணம் 8 இருக்கிறது. அந்த 8லே ஒன்றை தெற்கிற்கு கொடுத்தால் என்ன? இது பாருங்க, ஆல்ரெடி டெவலப் ஆயிடுச்சு என்று சொன்னால் எத்தனை இடங்கள் இன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய இடங்கள் இருக்கிறது. நாம் மனசாட்சியோடு எண்ணி பார்ப்போம் என்று சொன்னால் நான் அதைத்தான் சொல்கிறேன். நீங்கள் எப்படி பாஜகவிற்கு அதிமுக எந்த அளவிற்கு நீங்கள் அவர்களோடு ஐக்கியமாகிவிட்டீர்கள் என்பதற்கு இது ஒரு நல்ல உதாரணம். காரணம் அவர்கள் அதைத்தான் சொல்கிறார்கள். என்ன காரணம்? நான் வருகிறேன், நிதி பகிர்வில் வருகிற போது, பினான்ஸ் கமிஷன்ல வருகிற போது என்ன சொன்னார்கள்? நீங்கள் எல்லாம் டெவலப்டு ஸ்டேட்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த காரணத்தால் தான் தமிழ்நாட்டினுடைய உள்கட்டமைப்பை உங்களுக்கும் சேர்த்து சொல்வேன். நீண்ட பல காலமாக நாம் உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த உட்கட்டமைப்பு, நாம் உருவாக்கி இருக்கக்கூடிய கல்வி கட்டமைப்பு, மருத்துவ கட்டமைப்பு, நாம் உருவாக்கி இருக்கக்கூடிய சமூக பொருளாதார காரணிகளுடைய வளர்ச்சி, இவற்றையெல்லாம் எண்ணி நாம் பெருமைப்படக்கூடிய அதே நேரத்தில் இவற்றையெல்லாமே குறித்து உங்களுடைய வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் டெவலப்டு ஸ்டேட் என்கிற ஒரே காரணத்துக்கு தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டு பீனலைஸ் பண்ணப்படுகிறது என்பதை நீங்களே ஒத்துக்கொண்டிருக்கிறீர்கள். வளர்ச்சிக்கு வருகிறோம். வளரக்கூடிய பிள்ளைகளுக்கு நீங்கள் வளர்ந்து விட்டேன் என்பதற்காக ஊட்டச்சத்தை நிறுத்துவேன் என்பது எந்த வகையில் நியாயம்? ரயில்வே திட்டங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் கூட 3 ஆண்டுகளிலே தமிழ்நாட்டிற்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய மொத்த ரயில்வே நிதி 19,068 கோடி. ஆனால் உத்தரப்பிரதேச மாநிலத்துக்கு இந்த ஆண்டு 2025-26 நிதியாண்டில் மட்டும் 19,858 கோடி. 3 ஆண்டுகளிலே நமக்கு வழங்கியது 19,068. ஆனால் இந்த ஆண்டு 25-26 ஒரே ஆண்டில் உத்தரப்பிரதேசத்திற்கு வழங்கி இருப்பது 19,858. 3 ஆண்டுகளிலே நமக்கு வழங்கிய அந்த தொகை ஒரே ஆண்டிலே அவளுக்கு வழங்கப்படுகிறது. இதுதான் நிதி ஒதுக்கீட்டில் ஒன்றிய அரசு காட்டக்கூடிய பாகுபாட்டிற்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. உத்தரப்பிரதேசத்தில் நிதி பெருமழையாக வந்து 3 மடங்கு தொகையாக ஏறத்தாழ 10.6 லட்சம் கோடி ரூபாயை பெற்றிருக்கிறார். கொடுத்தது 3 லட்சம். ஊர்ல சொல்லுவாங்களே, எல்லாம் போட்டு தடத்தடன்னு போட்டு எடுத்து எவ்வளவு ரூபாய் வருதுன்னு பார்த்தா அதுல அடிக்கணும். கேம்லிங்ல கூட அப்படி வரல. 3 லட்சம் ரூபாய் 3 லட்சம் கோடியை கொடுத்து விட்டு 10 லட்சம் கோடி ரூபாய் பெறுகிறார் என்று சொன்னால் இது அப்பட்டமாக ஒன்றிய அரசு நமக்கு செய்யக்கூடிய மாபெரும் ஒரு ஓரவஞ்சனை என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மிகுந்த பணிவன்போடு சொல்வேன், தமிழ்நாட்டில் இத்தகைய நலத்திட்டங்களை நிறைவேற்றக்கூடிய ஆட்சி நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய தலைமையில் இருக்கிறது என்கின்ற காரணத்தினால் எந்த கஷ்டங்களையும் கொடுத்தாலும் நீங்கள் அடுக்கடுக்கான இந்த கஷ்டங்களை எங்களுக்கு தந்து நிதியினை குறைத்து ஸ்ட்ராங்குலேட் பண்ணி இவற்றையெல்லாம் செய்வதன் மூலமாக தமிழ்நாட்டு அரசினை ஸ்தம்பிக்க வைத்து விடலாம் என்ற பகல் கனவிலே நீங்கள் என்னதான் செய்தால், எவ்வளவுதான் முயற்சிகளை மேற்கொண்டாலும் நான் மிகுந்த பணிவன்போடு சொல்வேன். பாவேந்தருடைய வரிகளிலே நான் எடுத்துக்கொண்டு சொல்லணும்னு சொன்னால், தமிழருக்கு தொண்டு செய்யும் தமிழனுக்கு தடை செய்யும் நெடுங்குன்றும் தூளாய் போகும் நீங்கள் எத்தனை தடைகள் வந்தால். குஜராத் மாநிலத்திலே அகமதாபாத் அதனுடைய தலைநகரை தவிர சூரத்திலே மெட்ரோ ரயில் திட்டம் நடைமுறைப்பட்டு வந்தது. மாநிலத்திலே இத்தனை மாநிலங்களிலே மாநிலத்தினுடைய தலைநகர் தாண்டி இருக்கக்கூடிய இடங்களிலும் மெட்ரோ ரயில் திட்டம் செயல்பட்டு வருகிறது. ஆனால் இவற்றையெல்லாம் பார்க்கிற போதுதான் தமிழ்நாட்டிற்கு மட்டும் ஏன் இந்த ஓரவஞ்சனை என்ற கேள்வி எழுவதை என்னால் தவிர்க்க முடியவில்லை. கோவை மாநகரத்திற்கு கேட்டோம். கோவை மாநகரம் ஒரு தொழில் வளமிக்க ஒரு பகுதி, நீங்கள் அறிவீர்கள். அந்த கோவை மாநகரத்தை நீங்கள் புறக்கணித்திருக்கிறீர்கள். சரி, கோவை மாநகரத்தை தான் புறக்கணித்திருக்கிறீர்கள். ஆனால் ஆலயம் தொழுவது சாலையும் நன்று என்று சொல்லக்கூடிய அன்னை மீனாட்சி அருள்பாலிக்கக்கூடிய ஆன்மீக தலமாக இருக்கிறதே மதுரை என்பதி, சங்கம் வளர்த்த மதுரை, இறையனாரும் முருகன்வேலும் இருந்து சங்கம் வளர்த்திருக்கக்கூடிய அந்த மதுரை என்பது ஆன்மீக திருத்தமாக அன்னை மீனாட்சியினுடைய அருள்பாலிக்கும் தலமாக இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு, மதுரைக்கு கூட நீங்கள் மெட்ரோ ரயிலை தருவதற்கு மறுக்கிறீர்களே. நான் கேட்க விரும்புகிறேன், உங்களோடு இன்றைக்கு இணக்கமாக கூட்டணியில இருக்கிறாரே மதுரையில் இருந்து அண்ணன் செல்லூர் ராஜ் அவர்கள் செல்லம் கொள்ள மாட்டாரா? இதோ இருக்கிறாரே உதயகுமார் அவர்கள், இதை கேட்டவர் உதயகுமார் மனம் உடைந்து போக மாட்டாரா? அல்லது அங்கே இருக்கிறாரே இன்னைக்கு வரவில்லை அண்ணன் ராஜன் செல்லப்பா அவர்கள், ராஜன் செல்லப்பாவை பார்த்து மதுரை மக்கள் செல்லப்பா அவர்களே இதை கொஞ்சம் சொல்லப்பா என்று அவரை பார்த்து யாரும் கேட்க மாட்டார்களா? அவர்களுக்கெல்லாம் நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது, எங்களுக்காக இல்லை என்றாலும் உங்களோடு வந்திருக்கக்கூடியவர்கள், உங்களுடைய கூட இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கக்கூடிய மதுரை மாநகரத்திற்காவது உங்களுடைய கடைக்கண் பார்வை திரும்பி இருக்கிறது என்று சொன்னால் அது அங்கேயர்கண்ணியினுடைய பார்வையே அதற்கு போதும். ஆளக்கூடியவர்களுடைய பார்வை தேவையில்லை என்ற முடிவிலே நீங்கள் இருக்கிறீர்களா என்பதை நான் கேட்க விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நேற்றைய தினம் விவாதத்தில் நம்முடைய மாண்புமிகு எதிர்க்கட்சி துணைத் தலைவர் மதிப்பிற்குரிய நான் உதயகுமார் அவர்கள், அதே போல பிரதான எதிர்க்கட்சியினுடைய மதிப்பிற்குரிய உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் திருமிகு தங்கமணி அவர்கள், பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பில் மதிப்பிற்குரிய சகோதரி வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள், அதே போல முன்வரிசையில் இருக்கக்கூடிய தோழமை கட்சிகளுடைய தலைவர்கள், எதிர்க்கட்சியிலே இருக்கக்கூடிய தலைவர்கள்,
தங்களுடைய அரிய கருத்துக்களை இங்கே சிறப்பாக அவர்கள் எடுத்துச் சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியினை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நேற்றைய விவாதத்தின் ஊடாகவே தேவைப்படக்கூடிய இடங்களில் பல்வேறு விளக்கங்களை நான் தந்திருக்கிறேன். எனவே என்னுடைய பதிலுரையில் அவற்றுக்கான அந்த விளக்கங்களை தவிர்த்து பொதுவாக இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய சூழ்நிலை, நிதி பற்றாக்குறை ஏற்படுவதற்கான காரணங்கள், ஒன்றிய அரசு எந்த அளவிலே நம்மை வஞ்சித்து வருகிறது என்பதையெல்லாம் நான் உங்களிடத்திலே எடுத்துச் சொல்வது நிதியமைச்சராக என்னுடைய கடமை என்று நான் கருதுகிறேன். பேரவைத் தலைவர் அவர்களே, அதற்கு முன்பாக கடந்த நிதிநிலை அறிக்கை நாம் தாக்கல் செய்து விவாதங்களை முடித்து அதற்கு பிறகு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மிக மிக குறிப்பிடத்தக்க ஒரு செய்தி தமிழ்நாட்டிற்கு ஒரு இனிப்பான செய்தியாக அமைந்திருக்கிறது. ஏறத்தாழ 14 வருடங்களுக்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி 11.19% என்கின்ற அந்த இரட்டை இலக்கத்தை நாம் எய்தியிருக்கிறோம். நாம் எதிர்பார்த்ததை காட்டிலும், நாம் திட்டமிட்டதை காட்டிலும் 2.2% அதிகமான பொருளாதார வளர்ச்சியை பெற்றிருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. இந்த மகத்தான சாதனை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு பணிகள், அவருடைய ஓயாத உழைப்பு, அவருடைய முயற்சிகளின் காரணமாக விளைந்த ஒன்று என்பதை நீங்கள் மிக நன்றாக அறிவீர்கள். அதை நான் விளக்கமாக எடுத்துச் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. அவருடைய இந்த ஓயாத உழைப்பும் அவருடைய திட்டமிட்ட பணிகள் தான் இந்த அருஞ்சாதனைகளுக்கு அடிக்கோலிட்டிருக்கிறது. கடைசியாக நம்முடைய மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்த 2010, 2011 ஆண்டுகளிலே இந்த இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சியை பெற்ற நாம், அதற்கு பிறகு நம்முடைய முதலமைச்சருடைய தலைமையிலே பீடு நடைபெறக்கூடிய இந்த திராவிட மாடல் ஆட்சியில் தான் அந்த இரட்டை இலக்கை நாம் பெற்றிருக்கிறோம். அதன் வாயிலாக 2030 $1 trillion பொருளாதாரத்தை நாம் நிச்சயமாக எட்டுவதற்கு இது ஒரு அடிப்படை மைல்கல்லாக அமைந்திருக்கிறது என்பதை நான் இந்த மன்றத்திலே நான் பெருமையோடு எடுத்துச் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். பேரவைத் தலைவர்களே, நான் தொடக்கத்திலே குறிப்பிட்டு சொன்னதைப் போல ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியில், ஒரு நாட்டினுடைய அடிப்படை கட்டமைப்புகளில் சில முக்கியமான அங்கங்கள் இருக்கிறது. அவை பெறக்கூடிய வளர்ச்சி தான் அந்த மாநிலமாக இருந்தாலும் நாடாக இருந்தாலும் அந்த நாட்டினுடைய ஒட்டுமொத்தமான வளர்ச்சிக்கான குறியீடுகளாகவும் அது அமைகிறது. அந்த வகையில் ஒரு நாட்டினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சியை நீங்கள் பார்ப்பீர்கள் சொன்னால், எங்கே நாம் அதிகமாக வளர்ச்சி நிலையில் எய்த வேண்டும் என்று சொன்னால், அடிப்படையிலே நாம் அனைவரும் அறிவோம், கல்வியிலே நாம் அந்த வளர்ச்சியினை பெற வேண்டும். சொல்ல வேண்டும் சொன்னால் அடிப்படை உட்கட்டமைப்பு வசதிகள், குடிப்பதற்கான அடிப்படையாக இருக்கக்கூடிய குடிக்கக்கூடிய தண்ணீர், அதே போல நீங்கள் எடுத்துக்கொள் என்று சொன்னால் நமக்கு கிடைக்கக்கூடிய நிதி பகிர்வின் மூலமாக எதிர்கால திட்டங்களை உருவாக்கக்கூடிய ஒரு நிலைமை, நம்முடைய எதிர்கால சந்ததியினரை எந்த அளவிற்கு நாம் கொண்டு போகிறோம். ஆக இவையெல்லாம் உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு உள்ளடக்கிய ஒரு பொருளாதார வளர்ச்சியாக இருந்தாலும் சரி, ஒரு நாட்டினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சியாக இருந்தாலும் அந்த வளர்ச்சி தான் ஒரு நாட்டிற்கு நிலையானது ஒரு வளர்ச்சியாக, ஒரு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டாக அமையும் என்பதை நாம் நன்றாக அறிவோம். ஆனால் நம்முடைய ஒன்றிய அரசு இந்த குறியீடுகளில் தமிழ்நாட்டை பொறுத்த அளவில் எந்த அளவிற்கு அவர்கள் தொடர்ந்து நம்மை வஞ்சிக்கிறார்கள் என்பதை நான் இந்த மன்றத்திலே சொல்வது பொருத்தமாகவும் இருக்கும், காலத்தினுடைய கட்டாயமாகவும் இருக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். உதாரணத்துக்கு கல்வியை நாம் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், கல்விக்கான நிதியை நாம் போராடி பெறுவது எந்த வகையிலே இருக்கிறது என்பதை இந்த மாமன்றத்திலே நீங்கள் அனைவரும் நன்றாக அறிவீர்கள். அரை நூற்றாண்டு காலத்திற்கு மேலாக தமிழ்நாட்டிலே கல்வி கட்டமைப்பு எந்த வகையிலே சிறப்பாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தடுத்து வரக்கூடிய பல்வேறு ஆட்சி முறைகளாக இருந்தாலும் கல்விக்கென ஒரு உறுதியான கட்டமைப்பை உருவாக்கி இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு என்பதை நீங்கள் மிக நன்றாக அறிவீர்கள். ஆனால் ஒன்றிய அரசு ஏனோ நமக்கே உரித்தான இருக்கக்கூடிய இந்த ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்திற்காக வழங்கக்கூடிய நிதியினை தொடர்ச்சியாக வழங்குவதற்கு அது மறுத்து வருகிறது. நான் இந்த பேரவைக்கு ஒன்றை நினைவூட்ட விரும்புகிறேன். அரை நூற்றாண்டு காலத்திற்கு மேலாக நம்முடைய கல்வியிலே நாம் கொண்டு வந்திருக்கக்கூடிய முற்போக்கு கொள்கையின் விளைவாக அகில இந்திய அளவிலே பள்ளி கல்வியை நாம் ஒரு சிறந்த அமைப்பாக தமிழ்நாட்டிலே உருவாக்கி இருக்கிறோம். இருந்தாலும் ஒன்றிய அரசு ஏறத்தாழ 4000 கோடி ரூபாய்க்கு மேலாக
தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய நிதியை தர மறுத்து கல்வி உரிமை சட்டம் RTE என்று சொல்லக்கூடிய கல்வி உரிமை சட்டத்தின்பால் நமக்கு வழங்கக்கூடிய 450 கோடி ரூபாய் அந்த பணத்தை மட்டுமே இப்போது விடுவித்திருக்கிறார். விடுவிக்க வேண்டிய பணம் எவ்வளவு? 4000 கோடி ரூபாய். ஆனால் கொடுத்திருக்கக்கூடிய பணம் எவ்வளவு? வெறும் 450 கோடி ரூபாய். இந்த பணமையும் கூட பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு அது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த 4000 கோடி ரூபாய் பணம் எதற்காக வருகிறது? நம்முடைய பிள்ளைகளுடைய படிப்புக்காக வருகிறது, கல்விக்காக வருகிறது, ஆசிரியர்களுடைய சம்பளத்துக்காக வருகிறது, பள்ளிகளுக்கான உள்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குவதற்காக வர வேண்டியது. ஆனால் அனைத்தையும் தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய அரசு திட்டமிட்டே இந்த நிதியை விடுவிக்காதன் காரணமாக இந்த வளர்ச்சி பணிகள் இன்றைக்கு முடங்கி போய் இருக்கிறது. இருந்தாலும் கூட நீங்கள் என்னதான் இந்த நிதியை முடக்கி வைத்திருந்தாலும் கூட நாட்டு மக்களுக்கு நாங்கள் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளை நாங்கள் நிறைவேற்றுவோம் என்கின்ற அந்த ஒரு தூய எண்ணமுடைய நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எந்த குழந்தையினுடைய படிப்பையும் நிதி ஆதாரங்கள் இல்லை என்ற காரணத்தினால் நாங்கள் நிறுத்திவிட மாட்டோம் என்கின்ற அந்த உயரிய நோக்கோடு, அப்படி எந்த குழந்தையும் பாதிப்படைய நான் விட்டுவிட மாட்டேன் என்கின்ற அந்த உறுதியான நிலைப்பாட்டோடு நம்முடைய மாநிலத்தினுடைய சொந்த நிதி ஆதாரங்களை கொண்டு இன்றைக்கு மத்திய அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம் அந்த நிதியை விடுவிக்காவிட்டாலும் ஆசிரியர்களுக்கான சம்பளமாக இருந்தாலும், மாணவர்களுக்கான கல்வி நிதிகளாக இருந்தாலும், உட்கட்டமைப்பு வசதிந்தாலும் நான் இருந்து மாநில நிதியிலிருந்து அவற்றுக்கு நிதியினை விடுவித்து தருகிறோம் என்று அவர்கள் விடுவிக்கிறார்கள். அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், கல்வி என்பது நாம் விளையாடக்கூடிய அரசியல் களம் அல்ல. அது அரசியல் இயக்கங்கள் ஒன்றொன்றுக்கும் இருக்கக்கூடிய தார்மீகமான ஒரு பொறுப்பு என்பதை உணர்ந்திருக்கக்கூடிய காரணத்தால் தான் முதலமைச்சர் அவர்கள் தாய் உள்ளத்தோடு இன்றைக்கு மாநிலத்தினுடைய சொந்த நிதியிலிருந்து அதற்கான நிதிகளை வெளியிட்டிருக்கிறார்கள். நான் இன்னும் கூட சொல்லுவேன், இப்படி ஒன்றிய அரசாங்கத்திலிருந்து நாங்கள் கேட்பது என்பது உங்களிடத்திலிருந்து நாங்கள் பெறக்கூடிய உதவிகளாக நீங்கள் எண்ணி பார்க்காதீர்கள். அதிலும் ஏதோ எங்கள் மீது இறக்கப்பட்டு நீங்கள் தரக்கூடிய உதவிகளாக நீங்கள் எண்ணி விடாதீர்கள். இது எங்களுடைய உரிமைகளுக்காக நாங்கள் எழுப்பக்கூடிய குரல் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் என்று நான் இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன். அந்த உரிமை போராட்டத்தில் எங்களுக்கான நீதியை நிலைநாட்டுவதில் நாங்கள் இறுதி வரை போராடுவோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அடுத்து நான் ஒன்றை குறிப்பிட்டேன். படிக்கக்கூடிய கல்விக்கான நிதி மட்டுமல்ல, குடிக்கக்கூடிய தண்ணீருக்கான நிதியையும் கூட நீங்கள் தர மறுக்கிறீர்கள். கிராமங்களிலேயும் நகரப்புறங்களிலும் இருக்கக்கூடிய தவித்த வாய்க்கு தண்ணீர் கொடுக்கக்கூடிய திட்டமாக இன்றைக்கு நாம் கருதி செயல்படக்கூடிய திட்டம் ஜல்ஜீவன் திட்டம். அந்த திட்டத்திற்கான நிதி ஒன்றிய அரசாங்கத்திலிருந்து வர வேண்டிய நிதி. தமிழ்நாடு அரசாங்கம் பல்வேறு குடிநீர் திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி கொண்டு வந்தாலும் கூட இந்த ஜல்ஜீவன் திட்டத்திலே ஒன்றிய அரசினுடைய பங்காக நீங்கள் அளிக்க வேண்டிய தொகை எவ்வளவு தெரியுமா? 3407 கோடி ரூபாய். அதை நீங்கள் எங்களுக்கு வழங்கப்பட வேண்டியிருந்தும் இதுகாரும் அந்த நிதி நமக்கு வழங்கப்படாமல் ஒன்றிய அரசு நம்மை வஞ்சித்து வருகிறது. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒன்றிய அரசு கொடுக்கக்கூடிய அந்த பங்கு தொகையுடன் சேர்த்து தமிழ்நாடு அரசினுடைய பங்கையும் சேர்த்து இந்த இரண்டுக்குமாக சேர்த்து தற்காலிகமாக மாநில அரசே இந்த இரண்டுக்குமான அந்த நிதியை நம்முடைய பொறுப்பிலிருந்து நாம் விடுவித்துக் கொண்டு வந்திருக்கிறோம். நீங்கள் எண்ணி பாருங்கள், தமிழ்நாடு அரசினுடைய பங்களிப்பையும் தருகிறோம், உங்களுடைய சுமையும் நாங்கள் சேர்த்து சுமக்கிற போது இது மிகப்பெரிய ஒரு நிதி அழுத்தத்தை நம்முடைய நிதி நிர்வாகத்தின் மீது கொண்டு வந்திருக்கிறது என்பதை நான் இந்த அவைக்கு கவனப்படுத்த விரும்புகிறேன். எனவே ஒன்றிய அரசாங்கத்தால் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய உங்களுடைய திட்டங்களுக்கு கூட இந்த நிதிகளை ஒதுக்காமல் இருப்பது என்பது என்னை பொறுத்தமட்டில், மன்னிக்கவும், நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், இது அப்பட்டமான அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக இது நடைபெறவில்லை என்று நான் இந்த மன்றத்திலே பதிவு பண்ண விரும்புகிறேன். எனவே நான் கேட்டுக்கொள்வது, அனைவருக்கும் சம வாய்ப்பை அளிக்கக்கூடிய வகையில், அனைத்து மாநிலங்களுக்கும் சம வாய்ப்பை அளிக்கக்கூடிய வகையில் ஒன்றிய அரசு உடனடியாக இந்த நிதிகளை விடுவிக்க வேண்டும். அந்த வாய்ப்பினை அனைத்து மாநிலங்களுக்கும் வழங்குவதைப் போல தமிழ்நாட்டிற்கும் அரசியல் காரணங்களை தாண்டி நீங்கள் வழங்கிட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்வேன். அதே போல உள்கட்டமைப்பை நீங்கள் எடுத்துக்கொண்டு சொன்னால், நெடுஞ்சாலைகள் அதில் மிகப்பெரிய பங்களிப்பினை வகுக்கின்றன. தமிழ்நாட்டிலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், பல்வேறு இடங்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டின் குறுக்கும் நெடுக்குமாக செல்லக்கூடிய 4 லேன் டிராபிக் என்று சொல்லக்கூடிய 4 வழி சாலைகள். சென்னையிலிருந்து இன்றைக்கு கன்னியாகுமரிக்கு போகிறோம், அதே போல சென்னையிலிருந்து கிருஷ்ணகிரிக்கு போகிறோம், சென்னையிலிருந்து சேலத்துக்கு போகிறோம் என்று சொன்னால், இன்றைக்கு சாலை கட்டமைப்புகள் மிகப்பெரிய அளவிலே வந்திருக்கக்கூடிய காரணத்தால் நம்முடைய தொழில் வளர்ச்சியும் மிகப்பெரிய அளவிலே இன்றைக்கு உருவாகி இருக்கிறது.
2024-25 நிதியாண்டில் மொத்தம் 50,655 கோடி மதிப்பீட்டில் 8 புதிய தேசிய அதிவேக நெடுஞ்சாலை வழித்தடங்கள் ஒன்றிய அரசினால் அறிவிக்கப்பட்டன. அதில் உத்தரப்பிரதேச மாநிலம் மட்டும் 3 வழித்தடங்களை அது பெற்றிருக்கிறது. 8இல் 3 உத்தரப்பிரதேசத்திற்கு அவர்கள் பெற்ற தொகை 11,846 கோடி. குஜராத் மாநிலத்திற்கு ஒரு வழித்தடம் தந்திருக்கிறார்கள், அவருக்கு 10,534 கோடி ரூபாய். மகாராஷ்டிராவுக்கு ஒரு வழித்தடம் தந்திருக்கிறார்கள், அதற்கு ஒதுக்கப்பட்ட தொகை 17,827 கோடி ரூபாய் என மொத்தமாக நீங்கள் கூட்டி பார்த்தால் நான் குறிப்பிட்டதை போல அந்த மாநிலங்களுக்கெல்லாம் 30,207. இந்த நான் குறிப்பிட்டிருக்கக்கூடிய 3 மாநிலங்களில் 50,655 கோடி ரூபாய் அதற்கு ஒதுக்கீட்டில் இந்த 3 மாநிலங்களுக்கு மாத்திரம் 30,207 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யும். 38,000 இல்ல கொடுக்கக்கூடிய தொகை. ஆனால் தமிழ்நாட்டிற்கு வாத்தியார் இல்லையா, அவர் என்னதான் சபாநாயகராக இருந்தாலும் சொன்னது 10, 11, 17, 38. நான் சொல்லு நீங்கள் இதுல இருந்து நீங்கள் என்ன கவனித்துக் கொள்ள வேண்டும் என்றால், சபாநாயகர் என்பவர் மிகுந்த நடுநிலை பொறுப்போடு அவர் அமைச்சரே விட்டுவிட்டாலும் கூட அமைச்சரையும் திருத்தக்கூடிய பொறுப்பை நீங்க அப்பப்போது நீங்கள் சொல்கிறீர்கள். இல்ல நீங்க அவர் என்ன சொல்றாருன்னா, நான் உன்னை விட்டு போயிருந்தாலும் எனக்கும் அவர் எடுத்துக் கொடுக்கக்கூடிய ஆசிரியராகத்தான் சபாநாயகர் எப்போதும் இருக்கிறார். நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்று சொன்னால், நிதி ஒதுக்கம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த 8 புதிய அதிவேக சாலைகளில் ஒரு சாலை கூட தமிழ்நாட்டிற்கு வழங்கப்படவில்லை என்பதுதான் நீங்கள் இங்கே குறித்துக் கொள்ள வேண்டிய கவனமாக கேட்கக்கூடிய ஒன்று. இதற்காக காரணம் 8 இருக்கிறது, அந்த 8லே ஒன்றை தெற்கிற்கு கொடுத்தால் என்ன? இதை பாருங்க, ஆல்ரெடி டெவலப் ஆயிடுச்சு என்று சொன்னால் எத்தனை இடங்கள் இன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய இடங்கள் இருக்கிறது. நாம் மனசாட்சியோடு எண்ணி பார்ப்போம் என்று சொன்னால் நான் அதைத்தான் சொல்கிறேன். நீங்கள் எப்படி பாஜகவிற்கு அதிமுக எந்த அளவிற்கு நீங்கள் அவர்களோடு ஐக்கியமாகிவிட்டீர்கள் என்பதற்கு இது ஒரு நல்ல உதாரணம். காரணம் அவர்கள் அதைத்தான் சொல்கிறார்கள். என்ன காரணம்? நான் வருகிறேன், நிதி பகிர்வில் வருகிற போது, பினான்ஸ் கமிஷன்ல வருகிற போது என்ன சொன்னார்கள்? நீங்கள் எல்லாம் டெவலப்டு ஸ்டேட்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த காரணத்தால் தான் தமிழ்நாட்டினுடைய உள்கட்டமைப்பை உங்களுக்கும் சேர்த்து சொல்வேன். நீண்ட பல காலமாக நாம் உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த உட்கட்டமைப்பு, நாம் உருவாக்கி இருக்கக்கூடிய கல்வி கட்டமைப்பு, மருத்துவ கட்டமைப்பு, நாம் உருவாக்கி இருக்கக்கூடிய சமூக பொருளாதார காரணிகளுடைய வளர்ச்சி, ஆக இவற்றையெல்லாம் எண்ணி நாம் பெருமைப்படக்கூடிய அதே நேரத்தில் இவற்றையெல்லாமே குறித்து உங்களுடைய வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் டெவலப்டு ஸ்டேட் என்கின்ற ஒரே காரணத்துக்காக தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டு பீனலைஸ் பண்ணப்படுகிறது என்பதை நீங்களே ஒத்துக்கொண்டிருக்கிறீர்கள். வளர்ச்சிக்கு வருகிறோம், வளரக்கூடிய பிள்ளைகளுக்கு நீங்கள் வளர்ந்து விட்டேன் என்பதற்காக ஊட்டச்சத்தை நிறுத்துவேன் என்பது எந்த வகையில் நியாயம்? எனவே நான் திருப்பி வருவேன் என்று சொன்னால் 8லே ஒரு சாலை கூட நீங்கள் தமிழ்நாட்டிற்கு தரவில்லை என்பதை நான் சொல்வேன். அதே போல நகாய் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் மொத்த செலவினமாக அவர்கள் செய்திருப்பது 27,986 கோடி தமிழ்நாட்டுக்கு நகாயிலிருந்து கொடுத்திருக்கிறது. ஆனா உத்தரப்பிரதேசத்துக்கு நகாய் எவ்வளவு கொடுத்திருக்கிறது? 81,803 கோடி, தமிழ்நாட்டை விட 3 மடங்கு அதிகம். நான் இந்த வித்தியாசங்களை ஏதோ நிதி ஒதுக்கீட்டுக்காக வரக்கூடிய வித்தியாசங்களாக, குறைபாடுகளாக நான் சொல்லவில்லை. இது 2 மாநிலங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய ஒரு அப்பட்டமான அரசியல் பாகுபாடு என்பது நான் குற்றஞ்சாட்ட விரும்புகிறேன். அதன் காரணமாக இந்தியா ஒரு கூட்டாட்சி அமைப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களும் சமமாக பார்க்கப்பட வேண்டும். ஆனால் தமிழ்நாட்டிற்கு கூடிய அந்த நியாயமான பங்கும் வளர்ச்சிக்கான உரிமையும் திட்டமிட்டவாறு மறுக்கப்படுகிறது, புறக்கணிக்கப்படுகிறது என்பதுதான் என்னுடைய வாதமாகும். அதே போல ரயில்வே திட்டங்களை எடுத்துக் கொள்ளுங்கள். நெடுஞ்சாலை மட்டுமல்ல, மாண்புமிகு முதல்வர் அவர்களும் தமிழ்நாடு அரசும் பல்வேறு சந்தர்ப்பங்களிலே ரயில்வே திட்டங்களுக்கு உரிய நிதிகளை தாருங்கள், புதிய ரயில்வே திட்டங்களை தாருங்கள் என்று நேரம் வாய்க்கிற போதெல்லாம், சந்தர்ப்பம் வாய்க்கிற போதெல்லாம் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பாரத பிரதமர் அவர்களிடத்திலே கூட பல்வேறு சமயங்களிலே அவர்கள் தமிழ்நாட்டின் சார்பிலே கோரிக்கை மனுக்களை அளித்து அவரை சந்திக்கிற போதெல்லாம் முதலமைச்சர் அவர்கள் அதை வலியுறுத்தி இருக்கிறார்கள். குறிப்பாக கோயம்புத்தூர் கரூர், கோயம்புத்தூர் கோபிச்செட்டிப்பாளையம், பவானி சேலம், மதுரை வேலூர், இனாம்குளத்தூர் போன்றிருக்கக்கூடிய முக்கியமான பாதைகளுக்கு
அனுமதியினை கேட்டு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர்கள் பல நேரங்களிலே வலியுறுத்தி இருக்கிறார்கள். ஆனால் இந்த கோரிக்கையில் ஒன்றிற்கு கூட ஒன்றிய அரசு இதுவரை ஒப்புதல் அளிக்கவில்லை. இதன் வாயிலாக பல மாவட்டங்களிலே இந்த ரயில்வே இணைப்புகள் கிடைக்காமல் விலகி இருக்கக்கூடிய காரணத்தால் அந்த மாவட்டங்களுடைய வணிகம், அந்த மாவட்டங்களுடைய தொழில் வளர்ச்சி பெருமளவிலே பாதிக்கப்பட்டிருக்கிறது. ரயில்வே திட்டங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் கூட 3 ஆண்டுகளிலே தமிழ்நாட்டிற்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய மொத்த ரயில்வே நிதி 19,068 கோடி. ஆனால் உத்தரப்பிரதேச மாநிலத்துக்கு இந்த ஆண்டு 2025-26 நிதியாண்டில் மட்டும் 19,858 கோடி. 3 ஆண்டுகளிலே நமக்கு வழங்கியது 19,068. ஆனால் இந்த ஆண்டு 25-26 ஒரே ஆண்டில் உத்தரப்பிரதேசத்திற்கு வழங்கி இருப்பது 19,858 கோடி. 3 ஆண்டுகளிலே நமக்கு வழங்கிய அந்த தொகை ஒரே ஆண்டிலே அவளுக்கு வழங்கப்படுகிறது. இதுதான் நிதி ஒதுக்கீட்டில் ஒன்றிய அரசு காட்டக்கூடிய பாகுபாட்டிற்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. இது நிதி ஒதுக்கீட்டில் இருக்கக்கூடிய பாகுபாடு மட்டுமல்ல, அரசியல் ரீதியாக நீங்கள் காட்டக்கூடிய பாகுபாட்டையும் இது சுட்டிக்காட்டுகிறது. உத்தரப்பிரதேசத்திலே 92,000 கோடி மதிப்பீட்டில் 68 ரயில்வே திட்டங்கள் நடைமுறையில் இருக்கிறது. தமிழ்நாட்டிலே 33,467 கோடி மதிப்பீட்டில் 22 ரயில்வே திட்டங்களே இருக்கிறது. 3 மடங்கு நம்மை விட அவர்கள் அதிகமாக ரயில்வே திட்டங்களை பெற்றிருக்கிறார்கள். நேற்று கூட சொன்னார்கள், பேசுகிற போது தேசிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் நீங்கள் சொல்லியிருப்பதை விட நாங்கள் கொடுப்போம் என்று நம்முடைய சகோதரி வானதி சீனிவாசன் அவர்கள் சொன்னார். 2009-14 ஆண்டுகளில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி காலத்தையும் 2014-2024 ஆண்டுகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி காலத்தையும் ஒப்பிடுகிற போது உத்தரப்பிரதேச மாநிலத்துக்கான சராசரி வருடாந்திர ஒதுக்கீடு 18 மடங்கு அதிகரித்திருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டிற்கு அது வெறும் 6 மடங்காக மட்டுமே இருக்கிறது என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். எனவே நான் மீண்டும் வலியுறுத்துவது, இந்த கூட்டாட்சி அமைப்பில் அனைத்து மாநிலங்களுக்கும் சமமான ஒரு வளர்ச்சி நிலைகளை உருவாக்குவதற்கு ஒன்றிய அரசு முன்வர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்வேன். அதே போல நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உள்கட்டமைப்பு திட்டங்களிலே உருவாக்கி இருக்கக்கூடிய மகத்தான ஒரு புரட்சி கலைஞரின் கனவு இல்லம் திட்டம். நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள், ஆதி திராவிட பெருமக்களுக்கு கான்கிரீட் வீடுகளை முதன்முதலாக கட்டி கொடுத்த பெருமை முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுக்கு உண்டு. அவர்தான் 1970 ஆண்டிலே குடிசை மாற்று வாரியத்தையும் உருவாக்கி தந்தார். 2010 அவர் முதலமைச்சராக இருக்கிற போதுதான் கலைஞர் வீடு வழங்கும் திட்டத்தை கொண்டு வந்தார். அந்த திட்டத்திற்கு புத்துயிர் ஊட்டி 14 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கலைஞரினுடைய கனவு இல்லம் என்கின்ற அந்த திட்டத்தை, தன்னுடைய தந்தையினுடைய கனவை நிறைவேற்றக்கூடிய தனையனாக இன்றைக்கு நாட்டு மக்களுக்கு, சராசரியாக இருக்கக்கூடியவருக்கு, சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு அவர்களுக்கு குடியிருக்கக்கூடிய வீடு கொடுக்கக்கூடிய அந்த மகத்தான திட்டத்தை அவர்கள் இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த வீடுகளுக்கு, ஒவ்வொரு வீடுகளுக்கும் இப்போது 3.5 லட்சம் ரூபாய் ஒரு வீடு கட்டுவதற்கென்று அதற்கான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிதியும் கூட ஒன்றிய அரசிலிருந்து நாம் பெறவில்லை, முழுக்க முழுக்க தமிழ்நாடு அரசினுடைய நிதியிலிருந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதை தந்திருக்கிறார்கள். இதுவரை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் இந்த திட்டத்திலே 7,000 கோடி ரூபாய்க்கு 2 லட்சம் வீடுகளை கட்டுவதற்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒப்புதல் அளித்திருக்கிறார்கள். அதிலே ஒரு சாதனை நோக்கோடு 1 லட்சம் வீடுகள் இதுவரை கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் மிகுந்த பெருமையோடு நான் சொல்வேன். அதில் மேலும் 74,000 வீடுகள் இப்போது கட்டுமானத்தினுடைய இறுதி கட்டத்தை அது எட்டி இருக்கிறது. அதேபோல் நகர்ப்புறங்களிலே வீடுகளை கட்டுவதற்கு உங்கள் அனைவருக்கும் தெரியும், ஒரு வீட்டை நகர்ப்புறத்தில் கட்டுவதற்குரிய சூழ்நிலையில் இப்போது ஏறத்தாழ 15 லட்சம் ரூபாய் செலவழிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. ஆனால் பிரதம மந்திரியினுடைய வீடு கட்டும் திட்டம் என்று நகர்ப்புற பகுதிகளுக்காக வரக்கூடிய இந்த திட்டத்திற்கு ஒன்றிய அரசினுடைய பங்களிப்பு எவ்வளவு தெரியுமா? வெறும் 1.5 லட்சம். 15 லட்சமாவது குறிப்பிட்ட வகையில் ஆகிற போது 1.5 லட்சம் தான் நம்முடைய 10% பங்கு மட்டும்தான் ஒன்றிய அரசாங்கம் அங்கே இருந்து நமக்கு தருகிறது. இது மிக மிக குறைவான ஒரு நிதி. ஆனால் மீதம் இருக்கக்கூடிய நிதியை, ஏறத்தாழ அந்த 90% கட்டுமானத்திற்கான நிதியை தமிழ்நாடு அரசு தன்னுடைய சொந்த நிதியிலிருந்து அதற்கு வழங்கி கொண்டிருக்கு. காரணம் என்ன? ஒன்றிய அரசு நிதி கொடுக்க மறுத்துவிட்டாலும் நம்முடைய மக்களுக்கு நாம் அந்த நிதியிலிருந்து, நம்முடைய சொந்த நிதியிலிருந்து அவர்களுக்கு அந்த பணத்தை வழங்க வேண்டும், நிதியினை வழங்க வேண்டும். காரணம், குடியிருப்பது என்பது மனிதன் வாழ தேவையான ஒரு அடிப்படை உரிமை என்ற வகையில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர்கள் அன்றைக்கு பெருந்தன்மையோடு இன்றைக்கு அதை தந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதற்கு பேர் என்பதோ வேறு பேர்களை நீங்கள் வைத்துக் கொள்கிறீர்கள். அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. தமிழ்நாடு அரசை பொறுத்த மட்டில் தமிழ்நாடு அரசு மக்களினுடைய நலனுக்காக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது.
ஆனால் ஒன்றிய அரசு நீங்கள் பேர் வைப்பதிலே காட்டக்கூடிய ஆர்வத்தை பார்க்கிற போது நீங்கள் விளம்பர நோக்கத்துக்காக அதை நீங்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நான் சொல்லுவேன். எனவே எங்களை பொறுத்தமட்டில் மக்களுக்கான செயல் என்பதுதான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய தாரக மந்திரமாக இருக்கிறது, புகழுக்காக அல்ல என்பதையும் நான் இங்கே திட்டவட்டமாக சொல்வேன். அடுத்து நீங்க சமூக பொருளாதார அடிப்படையில் வந்தீங்கன்னால் நம்முடைய அடிப்படையாக கீழே இருக்கக்கூடிய மக்களை நம்ம பார்க்கும்போது மாற்றுத்திறனாளிகள், அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு தேசிய சமூக உதவி திட்டத்தின் கீழே ஒன்றிய அரசு வழங்கக்கூடிய நிதி எவ்வளவு தெரியுமா? வெறும் 200 ரூபாய். அதே போல முதியோர் ஓய்வூதியத்திற்காக அவர் வழங்கக்கூடிய தொகை 200. அதே போல விதவைகள் மாற்றுத்திறனாளிகளுக்காக வழங்கக்கூடிய தொகை எவ்வளவு தெரியுமா? 300. முதியோருக்காக நீங்கள் கொடுக்கக்கூடியது 200. அதே போல விதவைகள், கணவனை இழந்தவர்கள், மாற்றுத்திறனாளிகள் அவர்களுக்கு 300. இது நீங்கள் வழங்குவது தேசிய சமூக உதவி திட்டத்தின் கீழ். ஆனால் இந்த தொகையை வைத்துக் கொண்டு எப்படி ஒருவர் தங்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும்? எனவேதான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவருடைய நிலையை உயர்ந்து இந்த தொகையை உயர்த்தி மாதம் இவர்களுக்கு 1200 ரூபாய் என்று அவர்கள் உயர்த்தி தந்திருக்கிறார். இதுதான் ஒரு அரசாங்கத்தினுடைய மனிதநேயமிக்க ஒரு அரசாங்கத்தினுடைய கருணையினுடைய வெளிப்பாடு எங்கே அமைந்திருக்கிறது என்று சொன்னால், எந்த இடத்தில் நம்முடைய கருணை பார்வை வர வேண்டும், சமுதாயத்தின் விளிம்புநிலை மக்களுக்கு அந்த கருணை பார்வை வர வேண்டும் என்கிற நோக்கில் தான் முதலமைச்சருடைய கடைக்கன் பார்வையும் கருணை நோக்கோடு இன்றைக்கு அவர்களுக்கு கைதூக்கி விட்டிருக்கிறது என்பதை நான் இங்கே உங்களுக்கு எடுத்துச் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல நான் பல முறையும் நான் சொல்லி வந்திருக்கிறேன், நிதி பகிர்விலே தொடர்ந்து தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டு வந்திருக்கிறது என்று. அதனுடைய நிதி பகிர்வு விகிதம் 7% 15வது நிதிக்குழுவினால், ஏற்கனவே நம்ம 9வது நிதிக்குழுவில் 7% இருந்தது. ஆனால் 15வது நிதிக்குழுவில் 4.79% அது குறைத்து நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் நம்முடைய மாநிலத்துக்கு வரக்கூடிய அந்த நிதி பகிர்வு நிராகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய அளவிற்கு ஏறத்தாழ 2.63 லட்சம் கோடி ரூபாய் நமக்கு வர வேண்டிய அந்த தொகை நமக்கு வராமல் நமக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. நான் நேற்றைக்கு கூட அதை சொன்னேன். நம்முடைய ஒட்டுமொத்தமாக நிலுவையில் இருக்கக்கூடிய கடன் தொகையில் இது 32% இருக்கும். இந்த பங்கு நமக்கு வந்திருந்தால் நம்முடைய கடனுடைய அளவு பெருமளவு குறைந்திருக்கும், அல்லது கடனே கூட வாங்க வேண்டிய சூழ்நிலையில கூட இல்லாமல் நமக்கு இருந்திருக்கும். அதே போல இந்த ஒட்டுமொத்த நாட்டினுடைய மக்கள் தொகையில் தமிழ்நாடு 6.124% கொண்டிருக்கிறது. ஆக 6% மக்கள் தொகையிலே கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாநிலம் வெறும் 4.0% நாம் இன்றைக்கு நிதி பகிர்வாக பெற்றுக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய மக்கள் தொகைக்கு ஏற்ப இருக்கிறதா? இல்லை. அதைத்தான் அவர்கள் சொன்னார்கள், நீங்க டெவலப்ட் ஆகிவிட்டீர்கள், நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்று சொல்வதற்கு அதுதான் காரணம். மக்கள் தொகை பெருக்கத்தை நாங்கள் கட்டுப்படுத்தினோம். இந்த நாட்டினுடைய சிறப்பான திட்டங்களை முன்னெடுத்தோம். நாடு பொருளாதார வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் 70களில் ஒரு தொலைநோக்கு பார்வையோடு மக்களுக்கான தொகையை குறைக்க வேண்டும் என்கின்ற அந்த திட்டங்களை தொலைநோக்கு பார்வையோடு நிறைவேற்றிய காரணத்தால் இன்றைக்கு தமிழ்நாடு நிதி பகிர்விலே வஞ்சிக்கப்படுகிறது. அது மாத்திரமல்ல, இந்த நாட்டிலேயே மிக குறைவான நிதி பங்கீட்டை பெறக்கூடிய மாநிலங்களில் ஹரியானா, மகாராஷ்டிரத்துக்கு பிறகு தமிழ்நாடு தான் இருக்கிறது நாட்டிலேயே. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மத்திய பிரதேசம் ஒருங்கிணைந்து இருக்கிற போது அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய வளர்ச்சி 48%, உத்தரப்பிரதேசம் 18%, பீகார் 15%, ஜார்க்கண்ட் எல்லாம் சேர்த்து, கர்நாடகம் குறைவாக 18%, ஆந்திர பிரதேசம் -19%, இவங்களுக்கெல்லாம் கம்மியாக தான் வந்தது. ஆனால் தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு குறைவு தெரியுமா? கொடுத்தது -42% தமிழ்நாட்டிற்கு குறைந்திருக்கு. ஆக இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், கேரளாவும் நாமும் அதில் ஒன்றாக இருக்கிறோம். நாம் மக்களுக்கான நலத்திட்டங்களை நாம் நிறைவேற்றி இருக்கிறோம். ஆனால் அதற்காக நாம் வஞ்சிக்கப்பட்டு வந்திருக்கிறது இது நல்ல உதாரணம். நான் ஒரு புள்ளி விவரத்தை சொல்லுகிறேன். 2014 2024 வரையான அந்த காலகட்டத்தில் தமிழ்நாடு அரசு ஒன்றிய அரசுக்கு கொடுத்திருக்கக்கூடிய வரி பங்களிப்பு எவ்வளவு தெரியுமா? 7.5 லட்சம் கோடி 2014 2024 10 ஆண்டுகளில். ஆனால் இந்த 7.5 லட்சம் கோடி நாம் கொடுத்துவிட்டு நமக்கு எவ்வளவு வரி பகிர்வாக நமக்கு வந்திருக்கிறது என்று சொன்னால், கிட்டத்தட்ட 1/3 பங்காக 2.85 லட்சம் கோடி மட்டுமே நமக்கு வந்திருக்கிறது. ஆனால் உத்தரப்பிரதேசம் எவ்வளவு கொடுத்தார்கள்?
அவர்கள் கொடுத்தது வெறும் 3.7 லட்சம் கோடி. ஆனால் உத்தரப்பிரதேசத்திற்கு நிதி ஒதுக்கப்பட்டு கூட வரவில்லை. அந்த நிதி இந்த சட்டமன்றத்துக்கு வெளியே இன்றைக்கு பெருமழையாக பெய்வதை போல உத்தரப்பிரதேசத்தில் நிதி பெருமழையாக வந்து 3 மடங்கு தொகையாக ஏறத்தாழ 10.6 லட்சம் கோடி ரூபாயை பெற்றிருக்கிறார். அவர் கொடுத்தது 3 லட்சம். நம்ம ஊர்ல சொல்லுவாங்களே, எல்லாம் போட்டு தடன்னு போட்டு எடுத்தா எவ்வளவு ரூபா வருதுன்னு பார்த்தா அதுல அடிக்கணும். கேம்லிங்ல கூட அப்படி வரல. ஆனால் 3 லட்சம் ரூபாய் 3 லட்சம் கோடியை கொடுத்து விட்டு 10 லட்சம் கோடி ரூபாய் பெறுகிறார் என்று சொன்னால் இது அப்பட்டமாக ஒன்றிய அரசு நமக்கு செய்யக்கூடிய மாபெரும் ஒரு ஓரவஞ்சனை என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். எனவே நான் மிகுந்த பணிவன்போடு சொல்வேன், தமிழ்நாட்டில் இத்தகைய நலத்திட்டங்களை நிறைவேற்றக்கூடிய ஆட்சி நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய தலைமையில் இருக்கிறது என்கின்ற காரணத்தினால் எந்த கஷ்டங்களையும் கொடுத்தாலும் நீங்க அடுக்கடுக்கான இந்த கஷ்டங்களை எங்களுக்கு தந்து நிதியினை குறைத்து ஸ்ட்ராங்குலேட் பண்ணி இவற்றையெல்லாம் செய்வதன் மூலமாக தமிழ்நாட்டு அரசினை ஸ்தம்பிக்க வைத்து விடலாம் என்ற பகல் கனவிலே நீங்கள் என்னதான் செய்தால், எவ்வளவுதான் முயற்சிகளை மேற்கொண்டாலும் நான் மிகுந்த பணிவன்போடு சொல்வேன், பாவேந்தருடைய வரிகளிலே நான் எடுத்துக்கொண்டு சொல்லணும்னு சொன்னால், தமிழருக்கு தொண்டு செய்யும் தமிழனுக்கு தடை செய்யும் நெடுங்குன்றும் தூளாய் போகும். நீங்கள் எத்தனை தடைகள் வந்தாலும், தடைக்கற்கள் உண்டென்று சொன்னாலும் தடந்தோடு என்று சொல்லி அதிலே சிறப்பாக செயல்படக்கூடிய அந்த நுணுக்கத்தை, அந்த ஆற்றலை பெற்றிருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் இந்த ஆட்சியின் சிறப்பை இன்னும் பல உயரங்களுக்கு அவர் எடுத்துச் செல்வார் என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். பேரவைத் தலைவர் அவர்களே, என்னுடைய உரையின் இறுதியாக மீண்டும் நான் ஒன்றிய அரசை நோக்கி ஒரு 10 கேள்விகளை இறுதியாக வைக்க விரும்புகிறேன். தலைநகர் டெல்லியினுடைய செங்கோட்டையில் சுதந்திர தின விழாவில் மாநிலங்களை கலந்து ஆலோசிக்காமல் கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராக அறிவிக்கப்பட்ட புதிய சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தங்களை பார்க்கும்போது இது நாள் வரை நாடெங்கும் உரத்த குரலிலே ஒலித்துக் கொண்டிருந்த கோஆபரேட்டிவ் பெடரலிசம் என்பது வெற்று முழக்கம் என்பதை ஒன்றிய அரசினுடைய அதிகார பீடத்தில் இருக்கக்கூடியவர்களை பார்த்து கேட்கிறேன். இது வெற்று குரல் என்பதை நீங்கள் ஒத்துக்கொள்கிறீர்களா? நாட்டிலேயே உயர்கல்வி சேர்க்கையில் முதலிடம் வைக்கும் தமிழ்நாட்டை பள்ளிக்கல்வி மற்றும் உயர்கல்வியில் அனைத்து வகை குறியீடுகளை முதன்மை பெற்ற மாநிலம் ஒன்றான தமிழ்நாட்டின் மீது புதிய கல்விக் கொள்கை வாயிலாக இந்தி திணிப்பை மீண்டும் கையில் எடுத்து பிஞ்சு குழந்தைகளின் கல்வியையும் ஆசிரியரின் வாழ்வாதாரத்தையும் சேர்த்திடும் ஒன்றிய அரசின் செயல் மாற்றாந்தாய் மனப்பான்மை இல்லையா? வாராவாரம் நடைபெறும் ஒன்றிய அமைச்சரவை கூட்ட முடிவுகளில் உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, பீகார் போன்ற மாநிலங்களுக்கு பல்லாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அதிவேக நெடுஞ்சாலை வழித்திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் தொடர்ந்து தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுவதை பார்த்தால் வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது என்ற கூற்றினை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் ஒன்றிய அரசு செயல்படுகிறதா? பறந்து விரிந்த இந்திய தேசத்தை ஒன்றிணைப்பதிலே ரயில்வேயினுடைய பங்கு மிக முக்கியமானது என்று வரலாற்று ஆசிரியர்கள் கூட கருதுகிறார். ஆனால் புதிய ரயில்வே திட்டங்களுக்கு நிதி ஒதுக்குவதில் தென்னக ரயில்வேக்கு மட்டும் ஏன் இந்த பாரபட்சம்? தமிழ்நாட்டில் சென்னையை அடுத்து கோவை மற்றும் மதுரை மாநகரங்களுக்கு மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்த கோரிய தமிழ்நாட்டு அரசினுடைய முன்மொழிவுகள் தலைநகர் டெல்லியிலே கடந்த 20 மாதங்களாக நீண்ட உறக்கத்திலே உறைந்து போயிருக்கிறதே. காரணம் என்ன? நியாயம்தானா? அதே நேரம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தலைநகர் லக்னோ மாநிலம் தவிர ஆக்ரா, கான்பூர், நொய்டா ஆகிய மாநகரங்களிலும் மெட்ரோ ரயில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றனவே. அதே போல மகாராஷ்டிரா மாநிலத்தில் மும்பையை அடுத்து புனேயிலும் நாக்பூர் மாநகரங்களிலும் மெட்ரோ ரயில் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா போன்ற 2 மாநிலங்களை நான் சொல்லுகிற போது இயல்பாகவே உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். உத்தரப்பிரதேசத்தை சொல்லுகிறார், மகாராஷ்டிராவை சொல்லுகிறார், ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தை ஏன் சொல்லவில்லை? அந்த மாநிலம் இந்த மாநிலமாகத்தான் இருக்கும் என்கின்ற உங்களுடைய ஊகத்தை நானும் ஊகித்துக் கொள்ளுகிறேன். எனவே அந்த மாநிலம் சந்தேகத்திற்கு இடமில்லாத குஜராத் மாநிலம். குஜராத் மாநிலத்திலே அகமதாபாத் அதனுடைய தலைநகரை தவிர சூரத்திலே மெட்ரோ ரயில் திட்டம் நடைமுறைப்பட்டு வந்திருக்கிறது. மாநிலத்திலே இத்தனை மாநிலங்களிலே மாநிலத்தினுடைய தலைநகர் தாண்டி இருக்கக்கூடிய இடங்களிலும் மெட்ரோ ரயில் திட்டம் செயல்பட்டு வருகிறது. ஆனால் இவற்றையெல்லாம் பார்க்கிற போதுதான் தமிழ்நாட்டிற்கு மட்டும் ஏன் இந்த ஓரவஞ்சனை என்ற கேள்வி எழுவதை என்னால் தவிர்க்க முடியவில்லை. கோவை மாநகரத்திற்கு கேட்டோம். கோவை மாநகரம் ஒரு தொழில் வளமிக்க
ஒரு பகுதி நீங்கள் அறிவீர்கள். அந்த கோவை மாநகரத்தை நீங்கள் புறக்கணித்திருக்கிறீர்கள். சரி, கோவை மாநகரத்தை தான் புறக்கணித்திருக்கிறீர்கள். ஆனால் ஆலயம் தொழுவது சாலையும் நன்று என்று சொல்லக்கூடிய அன்னை மீனாட்சி அருள்பாலிக்கக்கூடிய ஆன்மீக தலமாக இருக்கிறதே மதுரை என்பது, சங்கம் வளர்த்த மதுரை, இறையனாரும் முருகன்வேலும் இருந்து சங்கம் வளர்த்திருக்கக்கூடிய அந்த மதுரை என்பது ஆன்மீக திருத்தமாக அன்னை மீனாட்சியினுடைய அருள்பாலிக்கும் தலமாக இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு, மதுரைக்கு கூட நீங்கள் மெட்ரோ ரயிலை தருவதற்கு மறுக்கிறீர்களே. நான் கேட்க விரும்புகிறேன், உங்களோடு இன்றைக்கு இணக்கமாக கூட்டணியில் இருக்கிறாரே மதுரையிலிருந்து அண்ணன் செல்லூர் ராஜ் அவர்கள் சினம் கொள்ள மாட்டாரா? இதோ இருக்கிறாரே நம்முடைய உதயகுமார் அவர்கள், இதை கேட்டவர் உதயகுமார் மனம் உடைந்து போக மாட்டாரா? அல்லது அங்கே இருக்கிறாரே, இன்னைக்கு வரவில்லை அண்ணன் ராஜன் செல்லப்பா அவர்கள், ராஜன் செல்லப்பாவை பார்த்து மதுரை மக்கள் செல்லப்பா அவர்களே இதை கொஞ்சம் சொல்லப்பா என்று அவரை பார்த்து யாரும் கேட்க மாட்டார்களா? ஆக அவர்களுக்கெல்லாம் நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது, எங்களுக்காக இல்லை என்றாலும் உங்களோடு வந்திருக்கக்கூடியவர்கள், உங்களுடைய கூட இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கக்கூடிய மதுரை மாநகரத்திற்காவது உங்களுடைய கடைக்கண் பார்வை திரும்பி இருக்கிறது என்று சொன்னால் அது அங்கேயர்கண்ணியினுடைய பார்வையே அதற்கு போதும். ஆளக்கூடியவர்களுடைய பார்வை தேவையில்லை என்ற முடிவிலே நீங்கள் இருக்கிறீர்களா என்பதை நான் கேட்க விரும்புகிறேன். அதே போல நகர்ப்புற ஏழைகளுக்கு கட்டப்படும் வீடுகளுக்கு தமிழ்நாடு அரசு வழங்கப்படும் நிதியில் 90%, ஒன்றிய அரசினுடைய பங்கு 10% மட்டும். கிராமப்புறங்களில் கட்டப்படும் வீடுகளுக்கு ஒன்றிய அரசின் பங்கு 30% மட்டும். மீதம் தருவதெல்லாம் தமிழ்நாடு அரசு தான். இப்படி தமிழ்நாட்டின் நிதி மற்றும் தமிழர்களின் உழைப்பை பயன்படுத்தி கட்டப்படும் வீடுகளுக்கு பிரதம மந்திரியினுடைய பெயர் நீங்கள் வைத்துக் கொள்கிறீர்கள். ஆனால் பரவாயில்லை, பிரதமருடைய பெயரை வைப்பதிலே நீங்கள் வைத்துக் கொள்வதில் எங்களுக்கு ஆட்சேபம் இல்லை. ஆனால் நாங்கள் கேட்பது, ஏன் அதற்கான உரிய நிதியை தமிழ்நாட்டிற்கு தர மறுக்கிறீர்கள்? 75 லட்சம் கிராமப்புற ஏழை தாய்மார்களின் வாழ்வாதாரத்தை சிதைக்கக்கூடிய வகையில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்ட நிதி 975 கோடியை இன்னும் தர மறுக்கும் ஒன்றிய அரசு இந்த நடவடிக்கை மூலம் கிராமப்புற பொருளாதாரத்தை சிதைப்பதுதான் உங்களுடைய நோக்கமா? தேசிய சமூக ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் ஓய்வூதியத்திற்காக ஒன்றிய அரசு வழங்கும் தொகை 200 ரூபாய் மட்டும். நான் குறிப்பிட்டு சொல்வது, விதவை மற்றும் மாற்றுத்திறனாளிக்கு வழங்கப்படுவது 300 ரூபாய் மட்டும். ஆனால் மக்கள் நலனை மருத்திலே கொண்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான திராவிட மாடல் அரசு வழங்குவது 1200 ரூபாய். பள்ளி செல்லும் குழந்தைகள் முதல் குடிசைகளில் வாழும் ஏழை குடும்பங்கள், முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் பயன்படும் திட்டங்களுக்கு நிதியை குறைத்துவிட்டு புரியாத மொழிகள் மட்டும் நீட்டி முழக்கி பேர் வைப்பதுதான் உங்களுக்கு வழக்கமா? நாடெங்கும் வாழும் மக்களுக்கு தூய்மையான குடிநீரை வழங்கும் நோக்கத்தோடு தொடங்கப்பட்ட ஜல்ஜீவன் திட்டம் இன்று வறண்டு கிடக்கிறது. தமிழ்நாட்டிற்கு வந்து சேர வேண்டிய 3709 கோடி ரூபாய் இன்னும் நிதி வரவில்லை. ஏழை மக்களுக்கு தூய்மையான குடிநீர் வழங்க வேண்டிய ஒன்றிய அரசு அவர்களுக்கு தண்ணீருக்கு பதில் கண்ணீரை பரிசீலிப்பது முறையாக இருக்குமா? நாட்டு மக்களின் மக்கள் தொகையில் 6.1% தன்னகத்தை கொண்டு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி தொடர்ந்து 10% வளர்ச்சியை அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு ஒன்றிய அரசிடமிருந்து வெறும் 4% நிதி உதவி பெறுவது கூட்டாட்சி தத்துவத்திற்கு உகந்ததா என்ற கேள்விகளை நான் இந்த பேரவையிலே வைக்கிறேன். இந்த கேள்விகளுக்கான விடையை ஒன்றிய அரசோ அல்லது அதை ஆளக்கூடிய கட்சியோ தராமல் போகலாம். ஆனால் நாட்டு மக்கள் வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் நியாயத்தோடு வழங்குவதற்கு காத்திருக்கிறார்கள். அந்த 2026ஆம் நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தல் மட்டுமல்ல, அதற்கு பின்னால் எந்த தேர்தல் வந்தாலும், எப்போது தேர்தல் வந்தாலும் அதையெல்லாம் வென்று இந்த மாநிலத்தினுடைய மகுடபதியாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இருப்பார்கள் என்பதை மாத்திரம் நான் அந்த நேரத்தில் தெரிவித்து, மாண்புமிகு உறுப்பினர்கள் தாங்கள் தந்திருக்கக்கூடிய வெட்டு தீர்மானங்களை விளக்கி அரசு கூறியிருக்கக்கூடிய மானிய தொகைகளை வழங்கிட வேண்டும் என்று கேட்டு என் பதில் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.